பிரிண்டர் ஹோல்சேல் இங்க் வாங்குற கடைக்கு வந்திருக்கேன். மினிமம் ஆர்டர் வந்து 5100 rupees தான். ரீஃபர்பிஷ்டான பிரிண்டர்ஸ் வேணும், இதெல்லாம் 190 rupees. இன்னொரு வருஷம் முன்னாடி கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். அப்படியே இங்கே பாருங்கள், மராட்டியில் வந்து புரோக்கர்னு தலால் ஸ்ட்ரீட். ஹலோ மக்களே, வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் வந்து தலால் ஸ்ட்ரீட் போயிட்டுருக்கேன். படத்துலலாம் பார்த்துருப்போம், ஸ்கேம், அப்புறமேட்டு இந்த துல்கர் சல்மான் படத்துலாம் வரும்ல, அந்த ஸ்ட்ரீட்டில் தான் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்செலாம் ரொம்ப ஃபேமஸ். பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பிஎஸ்சின்ட்டு இருக்குல்ல, இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதுவும் ஒன்று. அந்த தலால் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, பேண்ட்லேயே வந்து அனிமி ஸ்டிக்கர்ஸ் மாதிரிலாம் ஒட்டியிருக்காங்க. டாம் அண்ட் ஜெரி, அனிமி, நருட்டோ. புதுசாக இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கர் ஒட்டி விற்கிறாங்க. ட்ரெண்ட் அப்படியே மாறிக்கிட்டே இருக்குது. பார்க்கில் ஒருத்தர் நிம்மதியாக தூங்கிட்டு இருக்காரு வீக்கெண்ட் டைமில். இந்த மும்பையில் வந்து ஆட்டோஸே இல்லைங்க. சவுத் மும்பையில் ஃபுல்லாகவே டாக்ஸி தான் இருக்குது. ஆட்டோ எல்லாமே இங்கே வரக்கூடாதுன்னு அது ரூல்ஸ் இருக்குது போல். நான் வந்து இங்கே ஆட்டோவே பார்த்ததில்லை. இந்த சர்ச் கேட், மெரைன் டிரைவ் இந்த ஏரியாலலாம். பழைய பில்டிங்கு. இங்கே பார்த்தீங்களா, இதுதான் மும்பை ஹைகோர்ட் போல். செம்மையாக இருக்குது. பாம்பே ஹைகோர்ட். வாவ், இப்போ பாருங்களேன், பில்டிங்லாம் எவ்வளோ கலைநயமாக இருக்குது. நம்ம ஆளுங்க இப்போ கட்டுறதுலாம் வந்து இந்த மாதிரி சான்ஸே இல்லை. வெறும் அப்படியே ஒரு ரெக்டாங்குலர் பிளாக் மாதிரி கட்டி விட்டுறாங்க. வெள்ளை பெயிண்ட்டு இல்லை க்ரே பெயிண்ட் அடிச்சு. அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 200 வருஷம் முன்னாடி கட்டியிருப்பான்னு நினைக்கிறேன். இப்போயும் இந்த மாதிரி கட்டினா நல்லா இருக்கும்ல. செமையாக இருக்குது, கிராண்டியராக இருக்குது. இது பேர் வந்து ராஜாபாய் கிளாக் டவர். 1878 வந்து கட்டியிருக்காங்களாம். அப்போ எவ்வளோ வருஷம் பழமையானது, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்படியே இங்கே பாருங்கள், நம்ம ஆளுங்க நம்மளாம் என்றைக்கு மாற போகிறோன்னு தெரில. இவ்வளோ அழகாக ஒன்று இருக்குது. அது பக்கத்துலேயே வந்து ஒரு குவார்ட்டர் பாட்டில் கிடக்குது. இங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா குப்பைலாம் ஃபுல்லாக குப்பையாக இருக்குது. என்றைக்கு மாற போகிறோன்னு தெரில. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி இடத்துல குப்பை போடாமல் இருக்கணும், கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக. இங்கே மும்பையில் வந்து நிறைய இந்த மாதிரி ஷூ பாலிஷ் பண்ணுற இடம் இருக்குது. லைக் 15 rupees கொடுத்தீங்கன்னா வந்து அவங்க வந்து அவங்க ஷூ வந்து பாலிஷ் பண்ணி விட்றாங்க. ரயில்வே ஸ்டேஷன் நிறைய இடத்துல. அது சரியாக தவறான்ட்டு தெரியல எனக்கு. இப்படியும் இருக்காங்க மக்கள். ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்க்குறேன். நம்ம ஊரில் நான் அவ்வளோ பார்த்ததில்ல. பட் எப்படி வந்து ஒருத்தர் இந்த மாதிரி கால் எப்படி வச்சுருக்கப்போ இன்னொருத்தர் கீழே உட்காந்து பாலிஷ் போடுறது, இட் ஃபீல்ஸ் இன்ஹியூமன். பட் அதுதான் அவங்களோட வாழ்வாதாரம். நம்மளால் எதுவும் சொல்லவும் முடியாது. ஐ திங்க் அந்த பில்டிங் தான் நினைக்கிறேன். இருக்கு, நான் அந்த ஸ்ட்ரீட்டில் போயிட்டு காட்டுறேன் அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. நல்லா நறுக்குன்னு இருந்துச்சு லெமன் சோடா. பட் ஆனால் 30 ரூபா வாங்கிட்டான். நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்களா, எப்படி சொல்லுவாங்கன்னு தெரியல, கல்கியா என்னங்க இவ்வளோ சின்னதாக இருக்குது. இதுதாங்க தலால் ஸ்ட்ரீட்டு. ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. இப்போ இதுதான் அந்த பில்டிங். இதுதான் அந்த ஃபேமஸான தலால் ஸ்ட்ரீட்டு. பட் ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. நான் நினச்ச மாதிரி பெருசாக இல்லை, பட் நீட்டாக இருக்குது. எல்லாமே அந்த காலத்து பில்டிங் போல். இந்த பில்டிங் பார்த்தீங்களா, இதாங்க பிஎஸ்சி தான் என்ட்ரன்ஸ் போல். பயங்கரம். தலால் ஸ்ட்ரீட். ஓகே, இந்த இடம் நல்லா இருந்துச்சு. இதோட ஹிஸ்ட்ரி பார்த்தேன். 1850 வந்து ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புள் வந்து இந்த ப்ரோக்கரேஜ் இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் 1878 வந்து இந்த ஃபார்மல் குரூப் மாதிரி ஒன்று க்ரியேட் பண்ணி அதுதான் வந்து இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். கிட்டத்தட்ட பல வருஷம் ஹிஸ்ட்ரி இருக்குது. வேர்ல்ட்லேயே வந்து 6th largest ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது தான். இந்தியாவிலே ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட். மும்பையில் தான் மோஸ்ட்டில் எல்லாமே இங்கே தான் இருக்குது. இந்தியாவில் மற்ற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் எல்லாமே வந்து 2015 அந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நம்ம ஊரில் மெட்ராஸ்லேயே ஒன்று இருந்துச்சு, அதுவும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இருக்கிறது எல்லாமே மும்பையில் தான் இருக்குது. தலால்னால் வந்து மராட்டியில் வந்து புரோக்கர்னு அர்த்தமா. இட்ஸ் லைக் புரோக்கர் ஸ்ட்ரீட் அந்த மாதிரி. இங்கே இருந்தவங்கலாம் அந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் புரோக்கர்ஸில் தானே இருந்தாங்க ஃபுல்லாக. இதை பல லட்சம் கோடி வந்து இதோட கேபிட்டல், அந்த மார்க்கெட் கேபிட்டல்னு சொல்லுவாங்களே,
அது எவ்வளோ லட்சம் இருக்குது, எவ்வளோ லட்ச கோடி அவ்வளோ இருக்குது. ப்ளஸ் இந்த இயர் மட்டும் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 3000 crores இருக்கான். ஸோ இட்ஸ் அ பிக் திங். எனக்கு அவ்வளோவா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பற்றிலாம் தெரியாது, பட் இந்த நேம் தெரியும், இந்த பிஎஸ்சி என்எஸ்சி தலால் ஸ்ட்ரீட்டு. ஸோ அதான் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலான்னு வந்தேன். மக்களே இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து ஒரு இங்க்கு பிரிண்டர் ஹோல்சேல் இங்க்கு வாங்குற கடைக்கு வந்திருக்கேன். இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் கலரிங்ஸும் வச்சுருக்காங்க. ப்ளஸ் பிளாக் அண்ட் ஒயிட் டோனர் எல்லாமே வாங்கிக்கலாம். விலை கம்மியாக அஃபோர்டபுளாக வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா விதமான பிரிண்டரும் சர்வீஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு ரீஃபர்பிஷ்டு பிரிண்டர்ஸ்லாம் இங்கே சீப்பாக கிடைக்கும். இந்த கடை பேர் வந்து துபாரியா கம்ப்யூட்டர்ஸு. இங்கே வந்தீங்கன்னா இங்க்கு ரீஃபர்பிஷ்டு பிரிண்டர்ஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். துபாரியா கம்ப்யூட்டர், துபாரியா. ஐ எம் கம்மிங் ஃப்ரம் சென்னை. சென்னை சே இங்கே தான் வந்து பிரிண்டர்லாம் ரீஃபர்பிஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க. சென்னை से आए हैं. क्या हवा मारने का मशीन. ओके, क्या मशीन? ये कार्ट्रिज को साफ करने के लिए. ओके, हवा मारने का बॉडी को. Are you a YouTuber? YouTube. Okay. கலர் பிரிண்டர்ஸ் அந்த பார்ட்ஸ்லாம் இருக்குது. पैक किया हुआ ये देख, ये कलर का कार्ट्रिज है. साफ भी बहुत है, चीप चेंज करने का सब होता है. वो बाद में पैक करके इधर रख देते हैं. ओके ओके. ये वाला क्या? हाँ, वो भी बनाने का बाकी है. वो जो अभी ये लोग बनाते हैं. ஓ, இது கலர் கேட்ரிட்ஜுங்க. இது எல்லாமே வந்து சரி பண்ணி பேக் பண்ணி அனுப்புகிறாங்க. This is a printer section. ஓகே. Service and repairing. இங்கே ஃபுல்லாக வந்து ரீஃபர்பிஷ்ட் அண்ட் Yes, fully refurbished. உங்களுக்கு பிரிண்டர்ஸ் வேணும்னா வந்து இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். Yes. எல்லா விதமான பிரிண்டர்ஸும் வச்சுருக்காங்க அஃபோர்டபுள் ப்ரைஸில். ரேட் வாட் ரேட் இட் வில் பி வித் ஜென்ரல்? 5 to 6,000. ஓகே. And if you don't the multiple over the functions and எது வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். This is serviceable. ஓகே. உங்களுக்கு ரீஃபர்பிஷ்டான பிரிண்டர்ஸ் வேணும் இல்லை சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னாலும் இங்கே நீங்கள் உங்களோட பிரிண்டர் சென்ட் பண்ணி சர்வீஸ் பண்ணிக்கலாம். வாட்ஸ் யுவர் நேம்? नाम क्या है? Div. 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 What is empty cartridge? After one time use, ஓகே. then recycle it. ஓகே. இங்கே வந்து எம்டி கார்ட்ரேஜஸும் அவைலபிளாக இருக்குங்க. உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் ஒரு டைம் யூஸ் பண்ணிவிட்டு அது ரீசைக்கிள் பண்ணா கூட இவங்க வாங்கிப்பாங்க. Canon cartridge na, original cartridge na. After one use, we refurbish it. ஓகே 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 ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ரொம்ப ஹாப்பி ஆக்சுவலி. இங்கே வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எல்லா இடத்துக்கும் கூட்டு போய் காமிச்சாங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்ட்டு. பிகாஸ் நமக்கு வந்து இருக்கிறது 1000 சப்ஸ்கிரைபர் தான். பட் ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் யூடியூபர் அப்படின்ட்டு எல்லாமே காமிச்சாங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது பிரிண்டர் ரிலேட்டடாக இங்க் வேணும் அப்படின்னா இங்கே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். கேட்ரேஜஸும் இருக்குது. ஒரிஜினல் கேனான் இங்க்ஸ் வந்து 700 ரூபா ஒரு பாட்டில். பட் இவங்க வந்து வெறும் 100 rupees தான். ஸோ அவங்கள்ட்ட அதான் வாங்கியிருக்கேன். இந்த இங்க்கு தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரிஜினல் கேனான் வந்து 700 rupees ப்ளஸ்ஸு டேக்ஸு 1000 கூட வைக்கிறாங்க. பட் இது வந்து ஜஸ்ட்டு வந்து 100 rupees தான். எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு வாட்டி பிரிண்டரில் போட்டு நான் பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டு சப்போஸ் பிரிண்டில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, குவாலிட்டியில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். பட் வந்து இது யூஸ் பண்ணலாம் பல்க் பிரிண்டிங் அதுக்கெலாம். பிகாஸ் இங்கில் என்ன இருக்குது, பட் ஜஸ்ட் அந்த பிராண்ட் நேம் கேனான்றதுக்காக தே செல் இட் ஃபார் வெரி வெரி ஹை ப்ரைஸ். உங்களுக்கு ஏதாவது இங்க் வேணும் அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு இந்த நம்பர் அப்புறம் கடையோட பேர் வந்து அனுப்புகிறேன். நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா பரபரப்பாக இருக்குது மும்பை மார்க்கெட். இது வந்து டாய்ஸ் ஏரியா போல். டாய் கடைங்கள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இன்றைக்கி போகிறதில்ல இங்கெல்லாம். இது இன்னொரு நாளைக்கு போவோம். இன்றைக்கி நான் வந்து அந்த பெயிண்ட்லாம் இருக்கும்ல ஹோல்சேலில், அக்ரலிக் பெயிண்ட், அந்த கடை ஏதாவது இருக்கான்னு பார்க்கலான்னு போகிறேன். இல்லைங்களா பாட்டில்ஸு பேக்கேஜ் பண்ணுறதுக்கு
இந்த கடை பேர் வந்து மெர்ச்சன்ட் ட்ரேடிங் கார்பரேஷன். உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளேயில் போடுறேன் அந்த நேமும் நம்பரும். கஸ்டமைஸ்டு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் பண்ணுவீங்கள்ல, இந்த லிக்விட் ஐட்டம் மாதிரி அதோட கண்டெய்னர்ஸ்லாம் விற்கிறாங்க. 3 rupees 2 rupees அப்புறம் ரொம்ப ரொம்ப சீப்பு. பட் ஆனால் மினிமம் ஆர்டர் வந்து 5000 அந்த மாதிரி வாங்கணும், இல்லைனா தரமாட்டுறாங்க. 1000 கூட கேட்டேன், அது கூட தரமாட்டேன்ட்டாங்க. 5000 வாங்கினா மட்டும்தான் தருவாங்களாம். பட் ரேட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹலோ மக்களே, இங்கே வந்து பாட்டில் எல்லாமே ஹோல்சேலில் கிடைக்குது. வாட் இஸ் த மினிமம் ஆர்டர்? மினிமம் 12 பீஸ். நீங்கள் வந்து மினிமம் வந்து 12 பீஸ் வந்து வாங்கினீங்கன்னா இங்கே நீங்கள் வாங்கிக்கலாம். ஸ்டார்டிங் வந்து 100 rupeesலேருந்து இருக்குது. எல்லா டைப்ஸ் ஆஃப் பாட்டிலும் இருக்குது. ஷாப் நேம் கேத்தன் பிளாஸ்டிக் 190 rupees. இதெல்லாம் 190 rupees. ஓகே, இதெல்லாம் எவ்வளோ? ஹவு மச் இஸ் திஸ்? 260. ஓகே, இதாங்க அந்த கடை பேர் கேத்தன் பிளாஸ்டிக்ஸு. நீங்கள் வந்தீங்கன்னா பாட்டில்ஸ் அந்த மாதிரி எதனா வாங்கிக்கலாம். ஹே காய்ஸ், வீட்டுக்கு வந்துட்டேன். இன்றைக்கி நிறைய இடத்துக்கு போனோம். உங்களுக்கு எல்லாமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது பார்க்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then bye from Vicky. Cheers.